இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlusல வந்து 6 சீரிஸ் 7 சீரிஸ் லான்ச் ஆகிருந்த டைமில் சேலில் இருந்து இந்த OnePlusோட டைப்-C இயர்ஃபோன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயர்ஃபோன் வந்து அப்போ ரிவ்யூக்கு வரும்போது வந்து நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்தாங்க. சவுண்டு நல்லா இல்லை, அந்த ப்ரைஸுக்கு ஒர்த் இல்லை, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. ரொம்ப மிக்ஸ்டாக இருந்தது. ஒருத்தர் சவுண்ட் ரொம்ப பேஸ் இல்லாமல் இருந்தது, ஒருத்தர் பேஸ் அதிகமாக இருக்குன்றாரு, ஒருத்தர் சவுண்டு மெலோவாக இருக்குன்றாங்க, ஒரு சிலர் வயர் குவாலிட்டி நல்லா இல்லைன்றாங்க, அந்த ரொம்ப டேங்கிள் ஆகிற பிரச்சனை இருக்குன்னாங்க, அது இதுன்னு நிறைய சொன்னாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த இயர்ஃபோன் வந்து கையில் கிடச்சிச்சு. இதை வந்து நான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணேன். இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். என்னோடய ஒப்பீனியன் என்ன, இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் சேல் போயிட்டுருக்கு, இந்த டைமில் நீங்கள் இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இதோடய அட்டாச் பண்ணி ஒரு வீடியோவை நான் போட்டேன். Several hours later. வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து OnePlus புல்லட்ஸ் டைப்-Cயோட இயர்ஃபோன் வந்து கையில் கிடச்சிது. ஆக்சுவலாக கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாகவே OnePlusோட இந்த டைப்-C இயர்ஃபோன் வந்து என்னோடய யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, ஃபீட்ஸில் வந்துகிட்டே இருந்தது. ரிவ்யூஸ் பார்க்கும்போது எப்படின்னா, நிறையா பேர் வந்து இது வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவாக தான் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நெக்பேண்டில் இந்த டிரைவர்ஸை தான் இதில் எடுத்து வச்சுருக்காங்க, ஆனாலுமே ஏன் இது இவ்வளோ சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லை, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப மட்டமான சவுண்ட் குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எல்லா ரிவ்யூஸுமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடியே போட்டிருந்த ரிவ்யூஸ். எதுவுமே இப்போ ரீசெண்டாக இல்லை, யாரும் ரீசெண்டாகவும் அதை ரிவ்யூ போடலை, முன்னாடியே ரிவ்யூ போட்டிருந்தது தான். சரி, என்ன இப்படி சொல்கிறாங்க OnePlusோட, இப்போ நம்ம புல்லட்ஸ் எல்லாம் வயர்லெஸ் Z2 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நிறைய பேர் தெரியும். எங்கே பார்த்தாலும் அவனாலும் அதை தான் போட்டுட்ருக்குறான். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, ரொம்ப அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால நான் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி OnePlus Z2 OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் அது நெக்பேண்டுக்கே போகுது, OnePlus புல்லட்ஸ் டைப்-C வேரியண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கிடச்சிது. அதை வந்து நம்ம சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்கி அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணாலும் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் எனக்கு வந்து ஒரு சில டிசைன் ரொம்ப சொன்னாங்க, எனக்கு ஓகே, ரொம்ப சிம்பிளாக நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு இப்போ உள்ளவங்களுக்கு வந்து அது இப்போ உள்ள டைப் இதெல்லாம் பார்த்துட்டு அது கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பழசு தான். ஆனால் எனக்கு வந்து என்னோட ஒப்பீனியன் அது நல்லா இருக்குது. நான் டிசைனில் நான் குறைய சொல்லலை. சவுண்ட் குவாலிட்டி பற்றி பேசணும். இதில் வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் ஸ்பெக் எதுவும் பெருசாக பேசுறதுக்கு எதுவும் வயர்லெஸில் அது இதுலாம் எதுவும் கிடையாது. வயர்டு இயர்ஃபோன், இதோட சவுண்ட் குவாலிட்டி என்னோட ஒப்பீனியன் என்ன, நான் பார்த்த நிறைய யூடியூபர்ஸ் சொன்னது அதுதான். ஒரு 2 பேர் அதை பெருமையாக சொல்லியிருப்பாங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி, மற்றவங்க எல்லாருமே குறை தான் சொன்னாங்க. எப்படி இவ்வளோ சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லை, நெக் பேண்டில் யூஸ் பண்ண இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுதான் அந்த டைப்-C இயர்ஃபோன். அது டிசைன் உங்களுக்கு கேமராவில் கரெக்டாக தெரியுமா தெரியல, இதுதான் அந்த டிசைன் டைப். கொஞ்சம் பிளராக அது ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பழைய அதான் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் டிசைன் இருந்துச்சு. இது உங்களுக்கு அந்த டைப்-C கனெக்ட் பண்ணுற இடம். கேபிள் ஃபுல்லாகவே அவங்க சொன்ன மாதிரி ஃப்ளாட் கேபிள் தான். டேங்கிள் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அதையே இவ்வளோ பெருசாக ஓன்னுட்டு தாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நார்மல் இயர்ஃபோன் ஆகிறது தான், வயர்டு இயர்ஃபோன் ஆகிறது தான். ஆனால் நான் பர்சனலாக வயர்டு இயர்ஃபோனில் வந்து என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெகுலராக ஒரு 2-3 வாரம் நம்ம வயர்லெஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நெக் பேண்டோ டிவைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பாட்டில் வந்து நிறையா டக்குன்னு வயர்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த பாட்டில் வந்து நிறைய விஷயத்த வந்து மிஸ் பண்ணுறது வந்து நான் கவனித்தேன். ஓகே, அப்படின்றபோது தான், அப்படி பார்க்கும்போது தான் இது வந்து என்னோடய ஃபீட்ஸில் வந்தோன்னு எதுக்கு இப்படி சொல்கிறாங்க. OnePlus வந்து அப்போ சிங்கமாக இருக்கும், அந்த டைமில் OnePlus ஃபோனாக OnePlus ஆக்சசரிஸாக அப்படின்னு சொல்லி, அப்படி நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இதே மாதிரி தான் இருந்தது. OnePlusோட சாம்ராஜ்யம் அது அப்படி இருந்தது அந்த டைமில். அந்த டைமில் வந்து இயர்ஃபோன் எப்போ எவ்வளோ மட்டமாக ரிவ்யூ பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். சரி, இன்றைக்கி அதை நம்ம கேட்டு பார்த்து எனக்கு எப்படி அதோட ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி. காலையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 மணி நேரம் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் என் ஃபோனில் சப்போர்ட் ஆகணும்னு பார்க்கலான்னு சொல்லி போட்டேன். ஆக்சுவலாக OnePlus அடாப்டர் எடுத்ததுனால எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த இயர்ஃபோனும் ஒர்க் ஆயிரும். நிறைய பேர் அதையுமே ரிவ்யூவில் சொன்னாங்க, இந்த பழைய டைப்-C கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணலன்னா அப்படி ஆஃப் ஆகிடும், ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆனாலே அப்படி கட் ஆகிடுது
அந்த பவர் சப்ளை எல்லாமே போகும். இந்த குரோமால ஒரு டேக் வாங்கியிருந்தேன். அந்த டேக் அப்படிதான் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படின்னு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டால் ஒர்க் ஆச்சு. நார்மலாக இப்போ நான் ரீசெண்டாக வாங்கின டைப் சி இயர்ஃபோன்ஸ் மாதிரியே இதுவும் ஒர்க் ஆச்சு. சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து அந்த இயர்ஃபோன் வச்சு ஈக்குவலைசர் ட்வீக் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல இதுதான். ஆக்சுவலாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் சவுண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் டார்க்கராக டியூன் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆனால் எப்படின்னா யாராலையும் வெறுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி ரொம்ப அந்த ரெஃபரன்ஸ் ஸ்டைலில் இல்லை ரொம்ப ஃப்ளாட் சிக்னேச்சர் சவுண்ட்லாம் கேட்கணுன்றவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் ஏதோ தூங்க போகிற டைமில் இல்லை ரிலாக்ஸாக உட்காந்துருக்க டைமில் ஆக்சுவலாக இந்த மாதிரி டியூனிங் வந்து நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா வந்து ஹை ஃப்ரீக்வன்சியோட ஷார்ப்னஸோ இல்லை அந்த சில்லிங்ஸோ வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு 40% வால்யூமில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். அவங்க டியூன் பண்ண விதம் அப்படி இருந்தது. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கேட்க ரொம்ப பிடிச்சிடும் இந்த டைப்ஸ் அந்த டியூனிங் எல்லாமே. ஆக்சுவலாக நம்ம வந்து ஈக்குவலைசர் வச்சு கொஞ்சம் டியூன் பண்ணும்போது இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா மாறுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேஸ் சைடு தான் டியூனிங் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக போயிருக்காங்க. அதுக்குன்ட்டு அந்த சவுண்ட் குவாலிட்டி மட்டம்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க, மட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது, மட்டமெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த டைப் டியூனிங் வந்து நீங்கள் ரெகுலராக கேட்டு பழகும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி. நிறைய பேருக்கு அது கேட்கும்போது புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் எப்படின்னா ரொம்ப பேஸ் ஹெவியாக இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் சவுண்டு. பேஸ் இடத்துலையும் ரொம்ப பஞ்சியாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக, அது ஒரு டார்க்காக இருக்கும் டியூனிங் வந்து, ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அதே மாதிரி மிட்டும் சரி ஹை ஃப்ரீக்வன்சியும் சரி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. என்னை பொறுத்தவரை என்னால் இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியாது. இதுதான் நான் ஃபீல் பண்ணது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இதை போட்டு நான் மதியானம் கேட்கும்போது தூங்கவே செஞ்சுட்டேன். ரொம்ப ரேரான ஹெட்ஃபோன்ஸில் ஒரு ஐஎம் சொல்லணும் அப்படின்னா ட்ரூத் இயர் ஹோலா. இது எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. கேட்டவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எப்படின்னு. அதே கிட்டத்தட்ட கொஞ்சம் வார்மாக அப்படி ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் வந்து இருக்குது. ஆனால் ட்ரூத் இயர் ஹோலாவில் வந்து கொஞ்சம் டீட்டெயில் வர்ற விதம் வந்து கொஞ்சம் இந்த டீட்டெயில் எப்படி சொல்கிறது, ரீப்ரொடக்ஷன். ஸோ அந்த மியூசிக்கில் இருக்க டீட்டெயில் ரீப்ரொடக்ஷன் வந்து OnePlusோட ட்ரூத் இயரில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது OnePlus வந்து. அதை வந்து இவங்க வந்து ரொம்ப மட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரைஸில் அப்போ அவங்க வந்து எந்த மைண்ட் செட்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு இது. நம்ம ஆடியோ ஃபைல்னு நினச்சிட்டு பெரிய ப்ராடக்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்து இப்படி ஒரு ப்ராடக்டை பார்த்துட்டு இது மட்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு. அந்த ப்ரைஸில் அவங்க வந்து ஒரு கன்சியூமர் கிரேட் லெவலுக்கு ஒரு பெரிய மானிட்டர்ஸோ அந்த மாதிரியெல்லாம் தயாரிக்கல. அந்த இடத்துல வச்சு அது ஓகே அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 6 வருஷம் பழைய ப்ராடக்ட் அப்படின்னும் போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங். எனக்கு நல்லா இருந்த சவுண்ட் குவாலிட்டி இவ்வளோ ரொம்ப ஸ்மூத்தாக. எனக்கு இந்த மாதிரி வந்து கேட்குறது ரொம்ப பிடிக்கும். நியூட்ரல் சவுண்ட் சிக்னேச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப ஹெவி பேஸ்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சியோட சவுண்டும் இருக்கணும், அட் த சேம் டைம் அது ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் அதான் பேஸும் சரி ஹை ஃப்ரீக்வன்சியும் சரி ரொம்ப ஹையாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக அதை டியூன் பண்ணியிருக்க விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கும் சவுண்ட் சிக்னேச்சர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எவ்வளோ நாள் ஸ்டாக் இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் அப்படின்றது வந்து அது எனக்கு தெரியாது. ஏன்னா நானே ரொம்ப நாள் தேடும் போதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு தான் காட்டுச்சு. திடீர்னு என் ஃபீல்டில் வர ஆரம்பிச்சு திடீர்னு பார்த்தா ஸ்டாக் இருந்தது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தா அப்படின்னா நியூ டெல்லியிலேருந்து ஷிப் பண்ணியிருக்காங்க. இங்கே லோக்கலில் எங்கேயுமே இல்லை. 4 நாள் கேட்டாங்க, 2 நாள் ஆர்டர் போட்டு 2 நாள் கழிச்சு தான் ஷிப்பே பண்ணானுங்க. ஷிப் பண்ணி அப்புறம் 1 நாள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து அதுக்கப்புறம் தான் என் கையிலே கிடச்சிது. ஆக்சுவலாக ஏதாவது டூப்ளிகேட் மாட்டிருந்தால் நானும் நினச்சேன் பழைய ப்ராடக்ட் எப்படி இப்போ கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ OnePlus வெப்சைட்லேயுமே சேல் போயிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு OnePlus வெப்சைட்லேயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருந்தது. அதுலேயும் இப்போ சேல் போயிட்டு தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லேயுமே சேல் போயிட்டுருக்கு. அமேசானில் இல்லை. வாங்கிக்கோங்க,
நான் வெளியே முக்கால்வாசி அவாய்ட் பண்ணியிருக்கேன். வெளியே வந்து நான் நிறைய பெங்களூர்லேயும் போய் சரி நிறைய டைம் போகும்போது நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். எங்கேயுமே இல்லை, இருந்தது. ஆனால் இதெல்லாமே டூப்ளிகேட். பக்காவாக பார்த்தாலே தெரியுது, அவனுக்கு பேக்கிங்கை பார்த்தாலே. ஃபஸ்ட்டு வந்தது வந்து நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷனாக இருந்தது. இந்த டைப் சி இயர்ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது பிளாக் கலர் பாக்ஸ் இருந்தது. நடுவில் OnePlus வந்து ஃபுல்லாகவே அந்த ரெட் கலரில் மாறும்போது பாக்ஸ் பேக்கேஜிங், இந்த ரெட் கேபிள், அந்த ரெட் கிளப் கார்டு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்களா, அந்த டைமில் வந்து பாக்ஸ் கலர்லாம் மாறி இருக்கு. எனக்கு கிடைச்சது அந்த டைமில் உள்ள பாக்ஸ் தான். 2021 பேக்கிங். ஆனால் பாக்ஸ் இன்னுமே டேமேஜ் ஆகாமல் நல்லா புதுசாக இருந்தது என் கையில் கிடைக்கும் போது. நானும் இது சப்பி போய் ஒரு சில ப்ராடக்ட்லாம் அப்படி தானே வருது, சப்பி போய் நஞ்சு போய் பிஞ்சு போயிட்டு. எனக்கு கிடைச்சது வந்து பேக்கேஜிங் நல்லா இருந்தது. 4 வருஷத்துக்கு முன்னாடி பேக் பண்ண ப்ராடக்டாக இருந்தாலும் அப்படின்னாலும் எனக்கு வந்து பேக்கேஜிங் வந்து க்ளீனாக பண்ணி டப்பாக்கப்போ எதுவும் டேமேஜ் ஆகாமல் க்ளீனாக கொண்டு வந்துட்டாங்க. ஃபைனலாக மொத்தமாக இதை முடிக்கணும். யாருக்கு இதை சஜஸ்ட் பண்ணலாம் அதான் நான் சொல்கிறேன்ல, ரொம்ப ரிலாக்ஸ்டாக. நான் இந்த இயர்ஃபோனில் வந்து நான் இயர்ஃபோனை வந்து சத்தமாகவே கேட்க மாட்டேன். எனக்கு வந்து ஹை ஃப்ரீக்குவென்சி வந்து எனக்கு ஆகவே ஆகாது. இந்த ஷில்லிங்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். பேஸ் வந்துவும் பிடிக்காது. ஆனால் பேஸ் லைட்டாக இருந்தால் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இயர்ஃபோன் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுலேயும் நான் ஏன் இதுக்கு மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா, ஒரு யூடியூபர் வந்து ரிவ்யூ போட்டாங்கன்னா அது டக்குன்னு வீடியோ பார்க்கும்போது அதெல்லாம் கவனிக்கல. இப்போ சும்மாவே பெரிய ஞாபகம் வருது, டக்குன்னு ஞாபகமும் வரல. அவர் சொன்னார், இது வந்து நான் 2 வருஷம் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். அவரும் என்ன மாதிரி டேஸ்ட் உள்ளவர் போல், இதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங்காக கேட்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரிவ்யூ போட்டிருந்தார். ஸோ ப்ராடக்டோட அந்த உழைக்கிற விதம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி. நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இப்படி ஒரு உழைப்பை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு இயர்ஃபோன் என்ன அப்படின்னா, MI டூயல் டிரைவர். அது வாஷிங் மிஷினுக்குள்ளெல்லாம் போய் 2 டைம் துவைச்சி அங்கே விழுந்து கார் மேலே ஏறி, அது ஒரு பெரிய கதை. டூயல் டிரைவர் ஒரு டைம் பேக்கெட்டுக்குள்ளே ஒரு பவுச்சில் போட்டு வச்சு அது இங்கே கீழே விழுந்து கடைசியில் ஒரு XUV கார் மேலே ஏறி அதுலேருந்து பிழைச்சி அந்த இயர்ஃபோன் வந்திருக்கு. இப்படியெல்லாம் உழைக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது, MI எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கானுங்க ப்ராடக்ட்டு. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ரெகக்னேஷனே வேணும். அது அவ்வளோ சக்ஸஸ். இன்னுமே நிறைய கடையில் டூயல் டிரைவர் கிடைக்குது. இன்னும் அதை நிறைய பேர் தேடுறாங்கன்றது. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து வேறு ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டோட, வேறு ஏதாவது ஒரு நல்ல ப்ராடக்டோட அடுத்த வீடியோ கொண்டு வரேன்.